ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இது வந்து வெட்னஸ்டே மார்னிங் காலையிலேருந்து லஞ்ச் பேக் பண்ணுற வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஒரு அடுப்பில் வந்து சாப்பாடுக்கு வந்து தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். நான் வந்து பிளான் பண்ணது ஒன்று, ஆனால் இங்கே நடந்தது ஒன்று. நான் செவ்வாய்க்கிழமை நைட்டு என்ன யோசித்தேன்னா, என் பையனுக்கு முட்டை சாதமும் என் ஹஸ்பண்டுக்கு ரசமும் முட்டை ஆம்லேட்டும் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் மீன் ஏதாவது வந்ததுன்னா வாங்கலாம், இல்லைனா நம்மளே போய் மீன் வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்கலாம் அப்படின்னு நான் யோசித்து வச்சுருந்தேன். ஆனால் அங்கே ஆப்போசிட்டாக நடந்துச்சு. நான் அதுக்காக ரசத்துக்கு புளியெல்லாம் ஊற வச்சு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சீக்கிரமாகவே காலையில் எறா மட்டும் வந்திருந்தது. இன்னும் அந்த மீன் பிடி தடை காலம் வந்து போகல. அதனால் நல்ல மீனுங்கள்லாம் எதுவும் சரியாக கிடைக்கல. அதனால் சரி எறா வாங்கலான்ட்டு எறா வாங்கினேன். எறா வந்து அரை கிலோ 150 ரூபான்னு வாங்கினேன். பெரிய பெரிய எறா தான். சரி கடகடன்னு உரிச்சிடலாம். சின்ன எறானா ரொம்ப நேரம் ஆகும், உரிக்க முடியாது. அதனால் கடகடன்னு உரிச்சிடலான்ட்டு அப்படியே நின்றுட்டே உரிச்சிட்டு, சரி என் ஹஸ்பண்டுக்கு வந்து எறா குழம்பு உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு எறா குழம்பு முட்டை வேக வச்சு அவருக்கு கொடுத்துடலாம். எங்களுக்கும் காலையில் டிஃபனுக்கு, மதியம் லஞ்சுக்கு, நைட்டு டின்னருக்கும் அந்த எறா குழம்பே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எறா தான் உரிச்சிட்ருக்கேன். பெரிய எறான்றதுனால சீக்கிரமாக ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் நானே எறாலாம் உரிச்சிட்டேன். குழம்புக்கும் ஒரு அடுப்பில் புளியெல்லாம் ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து சாத்துக்குடி ஜூஸ் போட்டு கொடுக்கணும். என் பையனுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள், மதியம் லஞ்சுக்கு முட்டை சாதம். இவ்வளோ தான். இப்போ திடீர்னு தான் இந்த எறா குழம்பு பிளான் வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் அவசரமாக செய்கிற மாதிரி இருக்குது. இல்லைனா ரசம் மட்டும்னா நான் எப்போவும் முடிச்சுட்ருப்பேன். ஏன்னா எல்லாமே அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ எறான்றதுனால அந்த உரிக்கிற டைமு, குழம்பு வைக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி பரபரன்னு போயிட்டு இருந்தது வேலை. காலையில் டீ வச்சு குடிக்கலான்னு பார்த்தா டீ தூள் காலி ஆயிடுச்சு. இப்போல்லாம் என்னன்னே தெரியல. எந்த பொருளும் காலியாகி 2 நாள் கழித்து தான் நான் வாங்கிறதுக்கும் சொல்கிறேன். இல்லைனா நானே நிறைய வெளியே போகிறேன், ஆனால் வந்து அதை வாங்கிட்டு வர மறந்துடுறேன். காலி ஆகிறதுக்கு முன்னாடியே நினச்சிட்டே இருப்பேன், ஆனால் காலி ஆனப்புறம் தான் போய் வாங்கிட்டு வரேன். அந்த பழக்கத்தை முதல்ல மாற்றணும். இப்போ பொருள் கம்மியாக இருக்கும்போதே வாங்கிட்டு வரணும். டீ தூள் இல்லாதனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு தலைவலி வேறு வந்துடும் டீ குடிக்கலன்னா. சரி பேசாமல் சுக்கு அரைச்சி வச்சுருந்தேன். அது சுக்கு பால் மாதிரி போட்டு குடிக்கலான்னு சுக்கு மிளகுத்தூள்லாம் போட்டு பால் கொதிக்க வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் ஒவ்வொன்றா செஞ்சுட்டே இருந்தேன். எறா உரிக்க தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. காலையில் எந்திரிச்சு வந்த உடனே ஒரு அடுப்பில் பால் வைக்கும்போதே பக்கத்துலேயே இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். அப்புறம் வந்து இப்போ எறா குழம்புக்கு தான் வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டுருக்கேன். வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு எறா குழம்பு வச்சுட்டேன்னா காலையில் மதியம் நைட்டுக்கும் அதுவே சரியாயிடும். அதுக்காக தான் வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். பக்கத்தில் வந்து சாப்பாடு கிட்டத்தட்ட கொதிச்சு வந்துருச்சு. கொஞ்சம் லைட்டாக வெந்ததுன்னா சாப்பாடு வடிச்சிடலாம். அதுக்குள்ளே எறா குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டோன்னா அது ஒரு பக்கம் ரெடி ஆகிடும். அப்புறம் வந்து இன்னொரு பக்கத்தில் வந்து ரசத்துக்கும் புளி, தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஊற வச்சுட்டேன். அதுக்கு வந்து மிளகு சீரகம் மட்டும்தான் அரைக்கணும். அது நல்லா புளி ஊறுச்சுன்னா ரசத்துக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அது ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கு. அதுக்குள்ளே அடுத்தடுத்து இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். என் பையனுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் கட் பண்ணோம், சாத்துக்குடி ஜூஸ் போடணும், அந்த வேலைலாம் இருக்குது. காலையில் என் பையன் வந்து இட்லி வந்து வேணாம், எனக்கு முட்டை சாதமே கொடுத்துருன்னா. மேக்ஸிமம் எப்போவுமே முட்டை சாதம், லெமன் சாதம்லாம் செஞ்சான்னா அவன் காலையில் அதையே நல்லா சாப்பிடுவான். இப்போ வந்து ரசத்துக்கு அரைக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 4-5 திரி பூண்டு, 1.5 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஊற வச்ச புளியில் அதை கொட்டிட்டு உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், ரசத்துக்கு ரெடி. ரசம் வந்து கொதிக்க வச்சுட்டு தாளிக்க வேண்டியது தான் வேலை. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு காலையிலேயே குடிச்சிட்டோம் நானும் அவரும். பசங்களுக்கு வந்து பால்லாம் இப்போ எதுவுமே கொடுக்கறது கிடையாது. ஏன்னா எந்திரிக்கிறதே லேட் ஆகிருதா. பால் குடிச்சிட்டா டிஃபன் சாப்பிட மாட்டேன்றாங்க. அதனால் எதுவுமே கொடுக்கறது கிடையாது. பாலெல்லாம் எந்திரிச்ச உடனே ஸ்ட்ரைட்டாக டிஃபன் தான் கொடுத்துட்றது. ரசம் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கரைக்கிறோமோ அதே மாதிரி அந்த புளியும் தக்காளியும் எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்த ரெண்டும் தான் ரசத்துக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். நான் காலையிலே எந்திரிச்சு வந்தோடனே ஊற வச்சிட்டேன், நல்லா கரைச்சிட்டேன் ரசமும். அது ஒரு பக்கம் செஞ்சிடலாம். சாப்பாடு வெந்துருச்சு, சாப்பாடு வடித்தாச்சு. இங்கே வந்து வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ எறா போட்டுட்டு கொஞ்சம் வேக விட்டுட்டு புளி கரைசலை ஊற்றிட வேண்டியது தான். ஊற்றிட்டு மிளகாத்தூள் போட்டால் அது ரெடி ஆகிடும், கொதிச்சு வந்துடும். அடுத்து முட்டை சாதம் என் பையனுக்கு ரெடி பண்ணோம். சாப்பாடு வடித்தாச்சு, இனிமேல் முட்டை சாதம் தான் ரெடி பண்ணோம். முட்டை சாதத்துக்கு வந்து நான் எதுவும் பெருசாக போட மாட்டேன், வெறும் வெங்காயம் மட்டும்தான் போடுவேன். ஆனால் நல்லா பிரியாணி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். என் பையனுக்கு அந்த முட்டை சாதம் ரொம்ப பிடிக்கும். டிஃபன் பாக்ஸே காலியாக தான் வரும் முட்டை சாதம் செஞ்சால். நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.
சாத்துக்குடி ஜூஸ் போட்டுடலாம் பக்கத்தில். இந்த சாத்துக்குடி வந்து இந்த வாரம் என் ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்தாங்க. எப்போவுமே நான் போவேன், அந்த ஸ்கின்னு வந்து மெல்லிஸாக இருக்கிற சாத்துக்குடி வாங்கினோன்னா நல்லா ஜூஸ் இருக்கும். அவர் சரியாக பார்க்காம வாங்கிட்டுருக்காரு. எல்லாமே ஸ்கின்னு கனகனமாக இருக்குது. என்னால் சுத்தமாக பிழியவே முடியல. அது பிழியறதுக்குள்ளே கையே விழுந்து போச்சு. அந்தளவுக்கு டைட்டாக இருந்துச்சு. அது ஜூஸும் சரியாகவே வரல. காயே நல்லா இல்லை இந்த தடவை. சாத்துக்குடி ஜூஸ் பிழியறதுக்கு மிஷின் ஒன்று இருக்குன்றாங்க. நான் இது வரைக்கும் பார்க்கல. யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அது வாங்கி வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பசங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்க. எல்லா ஜூஸும் ஈஸியாக போட்டுறேன். இந்த சாத்துக்குடி போடுறதுக்குள்ளே கையே விழுந்து போகுது. முட்டை சாதத்துக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, கிராம்பு அது மட்டும் போட்டிருக்கேன். சோம்பு போட்டுறேன்னா நல்லா டைஜஸ்ட் ஆகும். அரை வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 2 முட்டை நல்லா உடச்சி ஊற்றிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். முட்டை ஊற்றினப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே முட்டை வந்து வேகணும். அப்போ தான் வந்து முட்டை ரொம்ப பொடிசாக ஆகிடாது. கொஞ்சம் முட்டை தெரியும், பார்க்குறதுக்கு முட்டை அங்கங்கே தெரியும். அதனால் ஒரு 2 நிமிஷம் முட்டை ஊற்றினோன்னே அப்படியே விட்டுட்டிங்கன்னா முட்டை கொஞ்சம் லைட்டாக வெந்துடும். அதுக்கப்புறம் கிளறி விடலாம். நான் எப்போவுமே முட்டை சாதத்துக்கு வந்து சோம்பும் மிளகும் வந்து வறுத்துட்டு லாஸ்ட்டாக கொட்டுவேன். அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஆனால் இன்றைக்கி டைம் இல்லை, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால் அதெல்லாம் எதுவும் போடல. கரம் மசாலா தூள் மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு முட்டை நல்லா வெந்து வந்தப்புறம் நம்ம வடித்து வச்சோம்ல அந்த சாதத்தில் என் பையனுக்கு 2 முட்டை ஊற்றி இருக்கிறதுனால ஒரு கரண்டி சாதம் போட்டாலே போதும். முட்டை நிறைய இருந்துச்சுன்னா அவன் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவான். அதனால் ஒரே ஒரு கரண்டி சாதம் போட்டு நல்லா கிளறிட்டு ஆறினோன்னா டிஃபன் பாக்ஸில் கட்ட வேண்டியது தான். டிஃபன் பாக்ஸில் கட்டும்போது அதில் இருக்க கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு கட்டுங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா அதை பொறுக்கிட்டே இருப்பாங்க பசங்க, சாப்பிடவே மாட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு முட்டை சாதம். என் பையன் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி டிஃபன் பாக்ஸை காலியாக தான் கொண்டு வந்தான். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. முட்டை சாதம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினப்புறம் ஆற வச்சுட்டு பேக் பண்ண வேண்டியது தான். என்னென்ன செஞ்சோன்னு பார்க்கலாம் வாங்க. ஒயிட் ரைஸு, ரசம், முட்டைலாம் போட்டு உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு எறா குழம்பு, சாத்துக்குடி ஜூஸ். டட்டா, பை பை.